ஸோ கைஸ் வணக்கம். ஸோ கரூர் சம்பவத்தை, அதாவது இந்த 41 பேர் இறந்ததை வச்சு பிண அரசியல் பண்ணி அந்த பிண அரசியலில் தீபாவளி கொண்டாட போகிற ஒரே கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பவனம் கார்த்தியும் அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகனும். ஸோ அவன் சீமானவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே திமுகட்ட ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு அவருக்கும் இந்த வருஷம் தீபாவளி ஏகபோகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த பிண அரசியல் பண்ணி அந்த பிண அரசியலில் தீபாவளி கொண்டாடுற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத இந்த வீடியோ வேலை சொல்லிக்கிறேன். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரூர் சம்பவத்தை வச்சு இவங்க பண்ண வேலைகள் வந்து 1% அது உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன சொன்னாங்க, கரூர் சம்பவத்தில் வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. ஸோ 41 பேர் இறந்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ அங்கே 41 பேர் செத்து கிடக்குறாங்க, அவங்கள போய் பார்க்காம இவர் வந்து வேகமாக சென்னை ஓடியாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொய் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறத நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்காதீங்க, கரூரில் இருக்காதீங்க, நீங்கள் வந்து சென்னைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அறிவுறுத்திருக்கு. ஸோ காவல்துறை அறிவுறுத்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும். புரியுதுங்களா? ஏற்கனவே நாங்கள் பர்மிஷன் வாங்கி கரூரில் வந்து அவ்வளோ ஒரு பர்மிஷன் வாங்கி அவ்வளோ இது வாங்கி இப்போ என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து லேட்டாக வந்துட்டார், இவர் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி டிவிக்கு மேலே போடுறாங்க. ஸோ நீலாம் வந்து என்ன பண்ணுறது, ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குற நாய் தான் வந்து இந்த நாய் டம்ளர் கட்சி. ஸோ அதனால் நீ போகிற போக்கில் நீ எது வேணால் பேசிட்டு போவ. என்ன அந்த களத்தில் வந்து நின்று சந்திக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கரூர் மாவட்ட செயலாளர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன, ஜஸ்ட்டு அவர் போய் ஒரு பர்மிஷன் தான் கேட்டார். ஸோ அதற்கு வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரோட குடும்பத்தை யார் பார்க்குறது? ஸோ இது போல் நின்றுக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு நாய் போல் நின்று குலைக்கலாம் தம்பி, புரியுதா? உங்களுக்கு வழி வந்தால் தான் அதோட வழி என்னன்னு தெரியும், புரியுதா? அதை விட்டு வெளியில் நின்றுக்கிட்டு அவர் ஏன் வந்து கரூர் போகலை, அவர் ஏன் வந்து சென்னைக்கு ஓடியாந்தார், அவர் பயந்துட்டார், அவர் வந்து சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்கார நாய்களாம் பேசுது. ஏன்டா பரதேசி நாய்களா? இப்போ நேற்று வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, போலீஸோட அறிவுறுத்தல் படி தான் வந்து இன்றைக்கி வந்து விஜய் வந்து சென்னை வந்தார் சொல்லிட்டு. தூக்குமாட்டி சாவுறீங்களா? நாய் டம்ளர் கட்சியெல்லாம் தூக்குமாட்டி சாவுறீங்களா? ஏன்டா வெறும் பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருக்க எச்ச பொறுக்கி நாய்வோ, வீடியோ போட்டு காசு வருது அப்படின்னா என்ன வேணால் பேசுவீங்களா? சோத்துக்கு பதில் பிஎல் திம்பிங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏண்டா கொஞ்சமாவது அறமாக பேசுங்கடா, உண்மையே பேசுங்கடா. அதை விட்டு அவதூறம் மட்டும் பரப்பிட்டு இருக்கீங்க. போடுற எலும்பு துண்டுக்கு மேலே குலைக்கிறீங்களாடா நாய் போல். ஏண்டா காசு திமுகட்டேருந்து காசு வாங்கினா அதுக்கு நீ இப்படியே குலைக்கிற? திமுக காரன் இந்த அளவுக்கு